எப்பையும் தீராத பண கஷ்டம், வாட்டி வதைக்கக்கூடிய கடன் பிரச்சனை, ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, இப்படி நிம்மதி இல்லாம தூங்க முடியாம சாப்பிட முடியாம தவிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான பதிவு தான் இது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம பார்க்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கார்த்திகை தீபம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு பிரதோஷமும் இருக்கு. இது இன்னமுமே அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த நாள் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு முறை மட்டும் இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதி போதும், கோடி கோடியா பணம் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும். ₹1 கடன் கூட மிச்சம் இருக்காது. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்யுங்க. பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்ய வேண்டாம். யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முதல்ல தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீங்க செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் 3 பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த நாள்ல நம்ம குளிக்கக்கூடிய ஒவ்வொரு துளி தண்ணீரும் நம்ம வாழ்க்கையில வளங்களையும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நல்லதுமே என் வாழ்க்கையில நடக்கலைங்கிறவங்க இன்னைக்கு சாயங்காலம் நீங்க ஏத்தி வைக்கக்கூடிய தீபத்துல இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏத்தி வச்சாலே போதும், உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும்னு சொல்லி 2வது பரிகாரம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 3வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விளக்கேத்துறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விட்டாலே போதும், 16 வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வீடியோலயே இன்னைக்கு பிரதோஷமும் இருக்கிறனால நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்துல சொல்ல வேண்டிய மந்திரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது முக்கியமா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வறுமை விலகிறதுக்கு, தன தானியங்கள் சேர்றதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு இந்த கார்த்திகை தீபமும் பிரதோஷமும் இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பால் பாயிண்ட் பென் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. எப்பையும் போல செலவே இல்லாத, அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரம், நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையே புரட்டி
போடக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இப்போ நீங்க அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இப்படி ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதனால மறக்காம மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஷட்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த ஷட்கோணம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது. ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கும் தனி சக்தி இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில இப்ப நாம ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பல் தான் ஷட்கோணம். இது முருகப்பெருமானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஷட்கோணத்துல இருக்கக்கூடிய 2 முக்கோணங்கள்ல ஒரு முக்கோணம் சிவனையும் இன்னொரு முக்கோணம் சக்தியையும் குறிக்குது. இத பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வகையில இந்த ஷட்கோணம் முருகப்பெருமான் மட்டும் இல்லாம சிவபெருமான் மற்றும் சக்திக்கும் உகந்ததா இருக்கு. இப்படிப்பட்ட ஷட்கோணத்தை இந்த நாள்ல, அதாவது கார்த்திகை தீபமும் பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய நாள்ல நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா அந்த சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். அது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் தீராத கடன் பிரச்சனையும் நிச்சயமா தீரும்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த முக்கோணத்துக்கு பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. அந்த வகையில இந்த ஷட்கோணத்தை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும். நம்ம சேனல்லையே இந்த ஷட்கோணத்தை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதாவும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ இந்த ஷட்கோணம் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஷட்கோணத்துக்கு நடுவுல நான் கொடுத்திருக்கிற மாதிரி சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததா அந்த வெளியில இருக்கக்கூடிய முக்கோணம், மொத்தமா நமக்கு 6 முக்கோணம் இருக்கும். இந்த 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது. 6 முகம் கொண்டவர் முருகப்பெருமான். அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் நம்ம முருகப்பெருமான். 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர். 6 தீப்பொறிகளால சூட்சமமான முறையில அவதரிச்சவர் தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பர் 6. அடுத்ததா சுக்கிர பகவானுக்கு உகந்ததும் 6. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறனால சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளாவும் இந்த நாள் இருக்கு. அதனால இந்த 6 முக்கோணத்திலையும் நான் இப்ப கொடுத்திருக்கிற மாதிரி பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸ்ல இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்படி எழுதி இருக்கக்கூடிய இந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு லேசா நீங்க தேய்ங்க. அதாவது பேப்பர் கசங்கிடக்கூடாது. ஜென்டிலா உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் நீங்க தேய்க்கணும். 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பேப்பரை வச்சு தேய்க்கும் போது உங்க மனசுக்குள்ள பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. பணம் உங்களை தேடி வந்தா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சு தேய்ங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க. நீங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ கூட இந்த பேப்பரை தாராளமா வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.